வணக்க மக்களே, நான் உங்களுடைய தீபக் ஃப்ரம் மொக்கரி சேனல். சேனலுக்கு இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கி விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் அவர்கள் நடிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ ரோல் பண்ணி வெளியே வந்திருக்க லால் சலாம் படத்துக்கு தான் பார்க்குறோம். ஸோ லால் சலாம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா வந்துட்டு ட்ரைலர்லேயே நம்ம பார்த்துருப்போம். வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் ஒரு மத நல்லிணக்கமாக எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு. ஸோ அதே தான் கதையாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஒரு கிராமத்தில் வந்து முஸ்லீம் ஹிந்துன்னு 2 தரப்பினர் இருக்காங்க. ஸோ அவங்க ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை ஏற்படுத்தி அது மூலியமா அரசியல் பிழைப்பு தேடுற அரசியல்வாதிகளை பற்றியும் அந்த ஊரில் நடக்கிற தேர் திருவிழா, இந்த ஊர் திருவிழாலாம் எதுக்காக நடக்குது, ஸோ அது வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நடக்குது அப்படின்றத நோக்கி தான் இந்த படம் வந்து கதையே நகருது. ஸோ கதைன்னு பார்த்தா இதுதான். ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தா இந்த படத்தோட கண்டென்ட் தான் வந்து ப்ளஸ். இந்த படத்தில் வர டைலாக்ஸ் ரொம்ப அழுத்தம் திருத்தமான வசனங்கள்லாம் வந்து ஒரு பெரிய நடிகரை சொன்னால் ஏற்றுக்கும்படியா இருக்குன்றத வந்து இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்டாக வச்சு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் வந்துட்டு மதத்தையும் நம்பிக்கையும் மனசளவை, மனித நேயத்தை அதுக்கு மேலவை அப்படின்னு அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு டைலாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரஜினி அவர்கள் சொல்லும்போது ஓகே ஒரு பெரிய ஆள் வந்து சொல்கிறாரு, இது ஒரு நல்ல அவேர்னஸ் தான் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இது வந்து தேவை. இந்த ஹிந்து முஸ்லீம் சண்டையெல்லாம் வந்து சொல்லக்கூடாது சில விஷயங்கள் பற்றி. அந்த கோவில் இடிப்பு, கோவில் கட்டியிருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இது ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எடுத்திருக்காங்க. படத்தோட மைனஸ் அப்படின்னு வந்தோம்னா வந்துட்டு ரஜினி மட்டும் தான் கேமியோ பண்ணியிருக்காருன்னு நினைச்சேன். விக்ராந்த் அவர்கள் அவரோட பெரிய கேமியோ பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் படத்தில் எல்லாருமே கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு போறாங்க. எல்லாருமே ஒரு கேமியோ பண்ண வர்றது தெரியுது. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எங்கேயுமே பெருசாக வந்துட்டு சிங்கே ஆகாத மாதிரி போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லவ் சாங்லாம் போடுவாங்க. எவனோ ஒரு அமெரிக்காக்காரன் வந்து கிராமத்து காதல் பாடல் பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிங்கே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம். அண்ட் செந்தில் அவர்களோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரஜினி அவர்களோட கேரக்டரோட செந்தில் அவர்களோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்தாங்க. அவர் எமோஷனல் கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் விஷ்ணு விஷாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. விக்ராந்துக்கு ஸ்க்ரீன் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அண்ட் சில இடத்துலலாம் பார்த்தோன்னா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2.5 மணி நேரம்ன்றது நமக்கு இது ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல கண்டென்ட் நல்ல கதை இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே இல்லைன்னா அந்த படம் படுத்துரும் அப்படின்றதுக்கு லால் சலாம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமே சொல்லலாம். படம் மொக்கையான்னு கேட்டால் மொக்கையும் இல்லை, படம் சூப்பரானு கேட்டால் சூப்பர் இல்லை, ரெண்டுத்துக்கு நடுவாப்பில் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டால் ஓகே ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ படம் வந்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட் தான், அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். நம்ம கிரிப்பிங்காக இல்லாமல் ஏனோ தானோன்னு போகுது கதை. ஒரு இடத்துல ஆரம்பித்து வேறு இடத்துல திடீர்னு போகுது, திடீர்னு வேறு அந்த மாதிரி விட்டு போகிறதுனால ஒரு படத்தில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுச்சு இந்த படம். ஸோ வந்துட்டு இந்த படத்தில் கதைக்களம் நல்லா இருந்தாலும் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை அப்படின்றது தான் நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் அதுதான் உண்மை என்று சொல்லிவிட்டு இந்த படம் வந்து இந்த வாரம் பார்க்கலாமா வேணாம்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி போய் பார்த்தாகணும். ஏன்னா வந்துட்டு மத நல்லிணக்கம்ங்கிறது வந்து இப்போ நிறைய இடத்துல பேச மாட்டாங்க ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ரொம்ப தேவையான படம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் போயிட்டு தேட்டரில் ஃபேமிலியோடயே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கிடைத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நம்ம மொக்க ரிவ்யூ மூலிமா நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5/3 கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல படம் தான். ஸோ இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து இந்த மாதிரி பல ரிவ்யூஸ் நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தீபக் ஃப்ரம் மொக்கரி சேனல். நன்றி மக்களே, தேங்க்யூ, டாடா.